நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஸ்வேதாவை எங்க சித்தி எவ்வளவு பாசமா வளர்த்தாங்க தெரியுமா? எங்கெல்லாம் போய் கஷ்டப்படுறாளோ இப்போ. ஸ்ரீ, நாம இந்த வீட்டில் தான் வாழ போறோமா? ஏன், அதுல என்ன சந்தேகம்? இல்ல, உங்க அப்பா சட்டை கூட போடாம திடீர்னு ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. உங்க சித்தி என்னடானா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறாங்க வராங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பாக்கு நான் ஒரே பொண்ணு. பெரிய வீடெல்லாம் கூட இருக்கு. நாம எங்க அப்பா வீட்டுக்கே போயிடலாமா? என்ன முதல்ல ஒன்னைக்கே தனி கொடுத்தனத்தை பத்தி பேச்சா? சேச்ச, தனி கொடுத்துடலாம் இல்ல. இவங்க இங்கேயே இருக்கட்டும், நாம அங்கேயே இருப்போம். வேணா நீங்க வந்து வந்து கூட போலாம். இத பார் சங்கீதா, குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில என்னால திடீர்னு வீடு விட்டுட்டு வர முடியாத. அதுவும் இல்லாம சித்தி கூட நான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன். தனி கொடுத்தனான்னு ஏதாவது ஒரு விருப்பம் மனசுல இருந்தா தயவு செஞ்சு அதை மாத்திக்க. உடனே போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு வாரமோ 10 நாளோ கழிச்சு கூட போலாம். அதான் நாம அமெரிக்கா போறோமே, அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? அமெரிக்கா உடனே வா போறோம். அது வரைக்கும் எங்க அப்பா வீட்டுல இருக்கலாமே. காவேரி, என்ன காவேரி, இன்னும் வீட்டுக்கு போல? நீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி சித்தி போக முடியும்? மாதவன் எங்க? அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. மாதவன் தப்பா நினைக்க போறாரு. நீ முதல்ல வீட்டுக்கு போ. இல்ல சித்தி, நான் இங்கேயே இருக்கேன். நான் சொல்றது கேளுமா, வீட்டுக்கு போ. கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். அம்மா, எங்களுக்கெல்லாம் உதாரணமா இருக்கிற நீங்களே இப்படி இருக்கலாமா? அம்மா எழுந்திருங்கம்மா. இரவு என்பது முற்றுப்புள்ளி அல்ல, சூரிய கதிர்களின் பயணத்திற்காய் விரிக்கப்பட்ட சிகப்பு கம்பளம். மரணம் என்பது முடிவல்ல, பிரிதோர் இடத்தின் அறுவடைக்காய் பிடுங்கி எடுக்கப்பட்ட நாற்று. இடறி விழல் என்பது சரிவல்ல, இமயத்தின் உயரத்தில் காலடி பதிக்க சிறகுகள் விரித்து பறப்பதற்காய். இதை நீங்க தானம்மா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. எழுந்திருங்கம்மா. அம்மா, காஃபி எத்த ஸ்ரீ எங்க? மேல ரூம்ல இருக்காரு. சரி, மேல ரூமுக்கு போய் கபர்ல ஒரு பிரவுன் கவர் இருக்கு, அதை எடுத்துட்டு ஸ்ரீயை கூட்டிட்டு வா. மார்னிங் மேடம். மார்னிங் அங்கிள். மார்னிங் சீனு. மார்னிங். மார்னிங் யோகே. ஹாஸ்பிட்டலில் அம்மா மகாலிங்க சார் எல்லாம் எப்படி இருக்காங்க? பெரியத்த இன்னும் கோமால தான் இருக்காங்க. மாமாக்கு இன்னும் ப்ரீதிங் ட்ரபிள் ஸ்டாப் ஆகவே இல்லை. ஜானகி அத்தை தான் கூட இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க யோகி,
நம்ம காரெல்லாம் வித்துட்டு நான் அப்படியே கொஞ்சம் நகை கொடுக்குறேன். டிஸ்போஸ் பண்ணீங்கன்னா ஒரு 12 லட்ச ரூபாய் வரும். அது உடனே போய் ஜானகி அம்மா கையில் கொடுங்க. வேண்டாம் மேடம், எதுக்கு அதெல்லாம்? என்ன யோகி, நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது 1 கோடி ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சாங்க. இந்த மாதிரி சமயத்தில் முழு பணத்தை கொடுக்க முடியலனாலும் எது கொடுத்தாலும் நல்லா இருக்கும் யோகி. நான் சொல்றது செய்யுங்க. ஓகே மேடம். இந்தங்கத்த. ஸ்ரீ, இது ஸ்வேதாக்காக வாங்கின ஃப்ளாட். நீ சங்கீதாவை கூட்டிட்டு அந்த வீட்டில் சந்தோஷமா இருப்பா. என்ன சித்தி இது? நான் ஸ்வேதாக்காக வாங்கின வீடு. நீ சங்கீதாவை கூட்டிட்டு போய் அந்த வீட்டில் சந்தோஷமா இரு. அதெல்லாம் வேண்டாம் சித்தி. நீங்க இங்க கஷ்டப்படும் போது நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? வேண்டாம் சித்தி. நீ என் கூட கஷ்டப்படலாம். சங்கீதா எதுக்காக கஷ்டப்படணும்? கல்யாணம் பண்ணும்போது உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளோ கனவு கண்டிருப்பா. அதை நீ கெடுக்க கூடாது. இந்தம்மா எடுத்துக்கம்மா. அந்த வீட்டுக்கு போறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாம் சித்தி. நான் சொல்றது நீ கேளு. கேப்பேல்ல? கேப்பேன் சித்தி. அப்போ போ, சங்கீதாவை கூட்டிட்டு போ. போப்பா, போமா. நீ போய் ரெடியாவ. யோகி, ஹவுஸ் ஓனர்கிட்ட இந்த வீட்டை திருப்பி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கு மேடம்? வேண்டாம் யோகி, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பிஸ்னஸ் தொலைச்சேன், உறவுகளை தொலைச்சேன், அவரையும் தொலைச்சிட்டேன். இனிமே இந்த வீட்டில இருந்து தொலைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இவ்வளோ பெரிய வீடு சீனுக்கும் எனக்கும் தேவையில்லை. வேற வீடு பார்க்கலாம். மேடம், நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கீங்களா? நல்ல யோசனை பண்ணி தான் சொல்றேன். நான் பிரபாவதியை பழி வாங்க போறேன். பழி வாங்குறதுல எது சிறந்தது தெரியுமா? வாழ்ந்து காட்டுறதில்ல. நான் வாழ்ந்து காட்டுறேன். வைதகே, இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஏமா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எங்க போய் தொலைஞ்ச? அந்த வீடு பாரு, பேய் வீடு மாதிரி இருக்கு. என்னை தனியா விட்டுட்டு போறியே, எனக்கு எவ்வளவு பயமா இருக்கும். இனிமே நீ எங்கேயாவது போறதா இருந்தா என்னையும் கூட கூட்டிட்டு போ. இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு வேண்டாம், ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலாமா? அடி போடி, நான் நல்ல சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கேன். இவன் என்னமோ ஸ்ரீரங்கத்துக்கு போறாளாம். மாப்பிள்ள பரதேசியா போயிட்டாராண்டி. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, சாரதா தொல்லை தாங்காம மாப்பிள்ள சன்னியாசியா போயிட்டாராம். சாரதா வீடு வாசல் இல்லாம தவிக்கிறலாம். நல்ல வேளை நாம புத்திசாலித்தனமா முன்னாடியே பிச்சுட்டோமோ, 4 காசோட தப்பிச்சோம். இல்லைன்னா மாப்பிள்ளை இல்லாததுக்கும் அதுக்கும் நம்ம கையில திருவோட கொடுத்து சாரதா பிச்சை எடுக்க விட்டுருப்பா. நம்ம நல்ல நேரம் பொழைச்சோம். இல்லம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ராஜா மாதிரி இருந்த இன்னைக்கு அவர் சன்னியாசியா சுத்துறாருன்னா அதுக்கு இந்த பாவிதான் காரணம். எல்லாத்துக்குமே நான் தான்மா காரணம். அடி போடி, கலியுகத்துல பண்ண பாவத்துக்கு அந்த ஜென்மத்திலேயே தண்டனை அனுபவிப்பாளாம். அதான் மாப்பிள்ள உனக்கு பண்ண பாவத்துக்கு இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கார். அம்மா, ஒரே ஒரு தடவை அவரை போய் பார்த்து
நான் மாத்துக்கு அழிச்சுன்னு வந்துடலாமா? ஐயோ, மாப்பிள்ளை இங்க அழைச்சின்னு வந்தா கூடவே சாரதாவும் வந்துருவாடி. அப்புறம் வேலியில இருக்கிற ஓனான மடியில கட்டின்ற கதையா போகும். நீ உள்ள வா. பைத்தியக்காரத்தனமா எதையாவது யோசனை பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் நம்மளும் அவளுக்கு சமமா தெருவுல நிக்க வேண்டி வரும், தெரிஞ்சுக்கோ. ஆமா, சமயகமே பண்ணி வச்சிருக்கியா இல்ல இங்கேயே நின்னுன்றதியா? நீ எங்க பண்ணி இருக்க போற? நான் போய் பண்ணி வைக்கிறேன், நீ சாப்பிட வா, கொட்டிக்க வா. ஏன்பா டிஃபன் சாப்பிட வரல? நீ சாப்பிடுப்பா, நான் அப்புறம் வரேன். அண்ணா, உங்க மாமியார் எப்படி இருக்காங்க? ம், ரொம்ப பாவம் இல்லைண்ணா? அவ என்னடி பாவம்? அவ சரியா இருந்திருந்தா பாவம் அந்த மனுஷன் எதுக்காக இப்படி சன்னியாசியா போனோம்? சாரதா பெத்ததும் சரியில்லை, வளர்த்ததும் சரியில்லை. முதல்ல நான் பெத்ததே சரியில்லை. கொஞ்சம் தள்ளி உட்கார். அம்மா தொண்ணு பேசாம டிஃபனை போடுமா. இப்ப நான் என்னடா தப்பா பேசினேன்? என்ன தப்பா பேசினேன்? உன் ஆத்துக்கார சித்தி ஆத்துக்கு போனாலே போனோமா திரும்பி வந்தாம இருந்தாளா? இவனுங்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது, ஆத்துக்காரி மாமியார் அதுக்கு அனுப்ப வேண்டியது. இங்க துவைக்கிறது சமைக்கிறது எல்லா கஷ்டத்தையும் நான் ஒண்டியாவே பட வேண்டியதா இருக்கு. அண்ணா, என்ன சாயந்தரம் ஃபைனான்ஸில் வராரு, பத்திரத்தை அம்மாட்ட கொடுத்துட்டு போனா. அண்ணா, அவளுக்கு வீடு அடமானம் வச்சு கொடுக்கும்போது அப்படியே எனக்கும் 2 லட்சம் கொடுண்ணா. நாத்தனார் கல்யாணம் வருது, நகையெல்லாம் வாங்கணும். இதை பார் சோபனா, சுந்தரி நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்கிட்ட பணம் இல்லை. நீ இந்த ஆத்தை அடகு வைக்கணும்னு சொன்னு வச்சுக்கேன், மணி சும்மா இருக்க மாட்டா. இந்த ஆத்தை வித்து எனக்கு குடும்பா. தயவு செஞ்சு பேச என்கிட்ட பேசாதீங்கம்மா. வாங்க மண்ணி. வாடி அம்மா, உன் சித்தி ஆத்துக்கு போயிருந்தியே, திரும்பி வரத்துக்கு இவ்வளோ நாளாகுன்னு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமா இல்லையா? ஃபோன் பண்ற நிலைமையில என் சித்தி வீடு இல்ல. வாய் ரொம்ப நீண்டு போச்சுடி நோக்கு. இதை பாருங்க, நான் இந்த வீடு விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இந்த வீட்டு பத்திரம் கொஞ்சம் வேணும். ஓஹோ, முடிவே பண்ணிட்டியோ? முடிவு பண்றதுக்கு நீ யாரு? யாரை கேட்கணும்? இந்த வீடு என் சித்தி கொடுத்தது. என் சித்தி இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடை நான் விற்க தான் போறேன், அவங்களுக்கு பணத்தை கொடுக்க தான் போறேன். இது பாரு, இந்த ஆத்தை நான் அடகு வச்சு என் மாப்பிள்ளைக்கு பணம் கொடுக்க தான் போறேன். அவ பிசினஸ் பண்ண போறா. நான் ஃபைனான்ஸ் கிட்ட பேசி முடிவு பண்ணிட்டேன். மாமா, கொஞ்சம் இங்க வாங்களேன். அவர் எதுக்காக கூப்பிட்டு இருக்க? அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டு தேமேன்னு பத்திரிக்கை படிச்சுட்டு இருக்கார். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. இந்த ஆத்துல எல்லாமே நான் தான். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. வீட்டுக்கு பெரியவர் அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். மாமா, எங்க சித்தி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கார் எல்லாம் அவரை வித்துட்டாங்க மாமா. இந்த வீட்டை வித்தா கொஞ்சம் பணம் வரும், அதுல கடன் எல்லாம் அடிச்சிட்டு மீதி காசுல ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓஹோ, கார் இல்லாம அந்த மகாராணியால வெளியே போக முடியாதோ? சரி, வேண்டாம். நம்ம வீட்டுல ஒரு கார் இருக்குல்ல, அது சித்தி கொடுத்தது தானே, அதை கொடுத்துட்டு போறேன். சரி சரி, சித்தி கொடுத்ததெல்லாம் வாத்துக்கு போயிடணும், அப்படிதானே? அப்போ ஒண்ணு பண்ண, நீ கூட சித்தி கொடுத்ததா இந்த ஆத்துக்கே வந்திருக்க. பேசாம திரும்பி வாத்துக்கு போயிடு. நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க. மாமா, கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர்கிட்ட. டேய் மாதவா, அவ தான் கேட்கறாளோன்னு அந்த பத்திரத்தை எடுத்து கொடுத்துறேன்டா. ஏன் விவகாரம் பண்ணிட்டு இருக்கள்? நீங்க செத்த வாய் முடிச்சு சும்மா இருக்கல? நீ வாய் முடிஞ்சு செத்த நேரம் பேசாம இருக்கியா? எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு ஒரு விவஸ்தையே எல்லாம் போயிடுது. இந்த மாதிரி ஒரு மாட்டு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சந்தோஷமா இருக்கிற மனுஷால இப்படி கண்ணா பின்னான்னு பேசி வெறுப்படைய வைக்காத. இப்படிதான் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளில போனார், அந்த குடும்பமே தத்தளிச்சுட்டு இருக்கு. பாவம், அவர் நல்லவர், போயிட்டார். என்ன சொல்லு, மகா பாவி. அதனால தான் இந்த ஆத்திரையே இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட வாங்கி கட்டிட்டு மாரடிச்சுட்டு இருக்கேன். எப்படியோ ஒழி. என்னதுக்கா கரைச்சு கொட்டிட்டு போறேன்? நீங்க வாய் மூடிட்டு போங்க. எல்லாத்தையும் என் தலையில போட்டு நானே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க, நாம இந்த வீட்டை விக்கிறோம். இத பாரு, நாம இந்த ஆத்தை அடகு வைக்கிறோம். இங்க பாருங்க, சாயங்காலத்துக்குள்ள இந்த வீட்டு பத்திரம் என் கைக்கு வந்தாகணும். இல்ல, நீங்க ஆபீஸ் போயிட்டு வரும்போது நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இனிமே இந்த ஜென்மத்துக்கு நீங்க மூஞ்சில முடிக்கவே முடியாது. அடடடடடா, எப்படி நீலிக்கண்ணு மடிச்சிட்டு போறா பாத்தியாளா? இத பாருடா மாதவா, அவ மிரட்டிட்டு போறாளே, நீ ஒண்ணு பயந்துறாத. வீட்டு பத்திரத்தை மரியாதையோட என்கிட்ட கொடுத்துரு. இன்னைக்கு சாயந்தரம் ஃபைனான்சியர் வரார், அவர்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கணும். புரியுதானோ? உன் தொல்லை இவ தொல்லைலாம் தாங்க முடியாம நானே என் மாமனார் மாதிரி எங்க ஆசிரமத்துக்கு போயிடலான்னு பாக்குறேன். வர வர இந்த ஆத்துல நிம்மதி எல்லாம் போயிடுது. எல்லாருக்கும் பித்து பிடிச்சு போச்சு. சீ. ஹரிகிருஷ்ணன், போதுமே, போய் ரெஸ்ட் எடுங்களேன். இல்ல, இதை முடிச்சுட்டு போயிடுறேன். சரி. நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாரும் மனுஷங்களே இல்லப்பா. எல்லாம் பணம் பணம்னு பேய அலையுறாங்க. நான் மாதவன் கிட்ட வீட்டு பத்திரத்தை தான் கேட்டிருந்தேன்.
தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லப்பா. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம ஊமை அறுதி கழுத்து அறுக்கிறாருப்பா. இனிமே என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது. சித்தி வேற நம்ம காரெல்லாம் வித்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன் பா. இனிமே உங்க கூடவே இருக்கேன்ப்பா. என்ன போன்னு சொல்லிடாதீங்க. எப்போ உங்க கூடவே இருந்துடுறேன். காவேரி, நீ இங்க என்ன பண்ற? நான் உங்களை தொந்தரவு பண்றதான்னு நினைக்காதீங்க. சீனுக்கும் எனக்கும் அவ்வளோ பெரிய வீடு தேவையில்லை. நம்ம பழைய வீடு இல்லை, தான் ஜானகி வீடு. அங்க போலான்னு இருக்கோம். அது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பதினாலு வருஷம் ராம காட்டுக்கு போனது விதி. அரிச்சந்திரன் சுடலகாக்க நேர்ந்ததும் விதி. அரச குடும்பத்தில் பிறந்த புத்தர் துறவு பூண்டதும் விதி. விதியை யாராலையும் வெல்ல முடியாது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ செஞ்சிருக்கிற புண்ணியங்கள் கடைசியில் உன்னை காப்பாற்றும். கவலைப்படாத. குழந்தைய கூட்டிட்டு போ. இவதான் கடைசி வரைக்கும் உனக்கு துணையா இருக்க போறவன். என்னது ஓ புள்ளைய புள்ளேன்னு குதிக்கிறியே? பிரசாத்துக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா நீ இருக்க வேண்டிய இடம் அனாத ஆசிரமமா தான் இருக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. குட் மார்னிங்மா. பிரசாத், நீ என் புள்ள தானே? நீ என் புள்ள தானேன்னு கேட்டேன். என்னாச்சுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு காலையில பேப்பர்ல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்க மாறிடுச்சுன்னு படிச்சேன். அது மாதிரி நீயும் மாறி இருந்து திடீர்னு ஒரு பொம்பளை வந்து இவன் ஏன் புள்ள, இவனை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னா நீயும் அவளோட போயிடுவியா? அதுக்கு தான் சொன்னேன், காலங்காத்தால எந்திரிச்சு தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொன்னேன். அம்மா அம்மா, நான் உங்கள் மகம்மா. நீங்கள் என் மேலே உயிரியே வச்சுருக்கீங்க, நானும் உங்கள் மேலே உயிரியே வச்சுருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதையும் மறக்கலம்மா. மறக்க மாட்டேல்ல? சாரதாவை பழி வாங்கணுங்கிறத மறக்க மாட்டேல்ல? நீங்க மறந்துட்டீங்களா? நானும் மறக்கல. கண்டிப்பா சாரதாவை பழி வாங்குவேன். ஓகே பாப்பா, கொஞ்சம் நில்லு.
என்ன நீ கொஞ்ச நாளா குழப்பமாவே அலைஞ்சிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? நீ உன் வேலையை மட்டும் பாரு. பிரபா, பிரபா, ஏண்டா வேலுமணி, ஷேர் சர்டிஃபிகேட்டை மாற்றி கொடுத்ததுக்கு 10 லட்சத்தை வீட்டுக்கு கொடுத்துட்டு மிச்சம் 15 லட்சத்தை இந்த மாதம் கொடுக்குறேன் அடுத்த மாதம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்கலே, எப்போ கொடுக்குறதா உத்தேசம்? ஏன் பாட்டிமா, இப்போ மாப்பிள்ளைனா பணம் இல்லைன்னா சொன்னா கொஞ்ச நாள் போகிறதுக்கு ஒரு 6 மாதம் இருக்கிற பணத்தெல்லாம் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஏன் பணம் பேய்மன் அலையிற? ரொம்ப கத்துனேன், அப்புறம் பாப்பாவை கூப்பிட்டா அவ்வளோதான். டே சரிதான்டா, உனக்கு உங்கள் பாப்பா வசதியாக இருக்கலாம், அது மாதிரி 100 பாப்பாவை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ பணம் வந்து ஆகணும். பாட்டிமா, அதான் மாமா சொல்கிறார்ல, பணம் இருந்திருந்தா உடனே நான் கொடுத்துருப்பேன். பணம் வந்து நான் தந்துடுறேனே. டேய், இப்படியே நீ ஏமாத்தின்னு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்புறம் ஐபிசி செக்ஷன் 420 கீழே உன்னை ஜெயிலில் போடுவா. நீ 7 வருஷம் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பாட்டிமா, நீ 420 எங்கள் மாப்பிள்ளை 840. உஷாரா பேசு. மாமா கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன வீட்டுக்கு வந்து சண்டை போட்டால் நாங்கள் பணத்தை கொடுத்துருவோமா? உங்களுக்கு நான் மொத்தமாகவே கொடுக்க வேண்டியது 1 லட்ச ரூபாய் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா சொன்னதுனால 25 லட்ச ரூபாய் நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். சும்மா இங்க வந்து சண்டை போடாதீங்க, நல்லா இருக்கு. இப்போ எனக்கு பாக்கி பணம் வரல, அப்புறம் நடக்கிறதே வேற. யாருக்கிட்ட சேலஞ்ச் பண்ற? எங்க பிரசாத் மாப்பிள்ளை யாரு தெரியல, சாரதா கிட்டயே சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறவன். அட சரிதான் போடா, அந்த சாரதாவை நடப்பணமாக்கினதே நான் தான். அவ பாதி செத்த பணமா இருக்கச்சே நீங்க அடிக்கிற மாதிரி அடிச்சு நீங்க தான் அடிச்சேன்னு பெருமை பேசிக்கிறீங்களா? இதை பாரு, என்னால ஒருத்தரை அழிக்கவும் முடியும், வாழ வைக்கவும் முடியும். இப்ப பிரசாத் எனக்கு பணம் கொடுக்கலன்னா அடுத்த குறி அவனா தான் இருக்கும், தெரிஞ்சுக்கோ. இத பாருங்க, நான் பணத்தை கொடுக்க முடியாது. நான் எழுதியா கொடுத்துருக்கேன். இல்ல போங்க, இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க. நீ எழுதி கொடுக்கலடா, நான் எழுதி வைக்க போறேன். இந்த மாதிரி பிரசாத் எனக்கு பணம் கொடுக்கல, அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், தூக்கல மாட்டிட்டு சாக போறேன்னு எழுதி வச்சுட்டு செத்து தொலைங்க. ஒன்னும் செல்லாது, போங்க. ஏன் பாட்டிமா, பாய்ஸ்ல போறேன்னு சொல்லி தீர்க்க ஆயுசா வாழணும். கொஞ்சம் இரு பாட்டிமா. பாப்பா பாப்பா, என்னவா இங்க எவ்வளவு பெரிய கலாட்டா நடந்துகிட்டு இருக்கு? பாப்பா நீ ஏதோ குழப்பத்துல இருக்க, மான பிரச்சனை. பாட்டியை சமாதானப்படுத்து பாப்பா. இத பாருங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. உங்க பணம் உங்க வீடு தேடி வரும், போங்க. நிஜமா சொல்றியா? உன்னை நம்பலாமா? இந்த பசங்க 2 பேரும் சேர்ந்து கத்தின்னு இருக்கா, கொடுக்க மாட்டேன்னு ஏமாத்தின்னு இருக்கா. நீ அவளுக்கு புத்தி சொல்லு. உன் வார்த்தையை நம்பித்தான் நான் போறேன், தெரியுறதா? சரி. அப்பாடா, இத பாருடா, உன் கழுத்துலையும் காதலையும் மாட்டின்னு இருக்கே தங்கமும் வயிறுமா, அதெல்லாம் வித்தாலே என் பணம் தேரும். வித்து கொடுத்துரு போ. உன் கண்ணில் கொல்லி வைக்க. பிரசாத், நல்லவங்களை பகைச்சிக்கலாம், கெட்டவங்களை பகைச்சிக்கவே கூடாது. பாட்டிக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துரு. என்னம்மா நீயும் அப்படி சொல்ற? பணம் இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. உனக்கு தான் நிலைமை தெரியுமேம்மா. எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துல உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்குறேன். ஐயோ, கொடுக்குறேன், கொடுத்து தொலைக்கிறேன். அம்மா நான் வெளில போயிட்டு வரேன். எங்க போற? எஸ்பி ஆஃபீஸ் போறேன். எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு. சென்னையில தாம்மா சர்வீஸ். போஸ்டிங் கிடைச்சிருக்கா? சொல்லவே இல்லை. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சேன். என்ன திமிர்ல பேசுறியா? நல்ல விஷயம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சேன். சரி, நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்கேன். வரட்டுமா? ஜஸ்ட் a minute, அசிஸ்டன்ட் கமிஷனர். உங்களுக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அவனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். யாரு? டேனியல் தானே? டேனியலுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காது. பாப்போம். ஆமா, நீங்களாவது சொல்லக்கூடாதா? பிருந்தா டேனியலை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உனக்கு என்ன ப்ராப்ளம்? அம்மா அம்மா டேனியல் நல்லவன் இல்லைம்மா. உங்களுக்கு தெரியாத அவனை பற்றி எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? டேனியல் வந்து பிருந்தாவை கல்யாணம் பண்ணிட்டானா பிருந்தாவோட வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காது. எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், அதான் முக்கியம். நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்கள் டேனியலுக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணி வைங்க. என்னை மட்டும் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடாதீங்க, நான் வர மாட்டேன். உங்கள் இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணி தொடங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன் பாப்பா, இத்தனை வருஷமா நான் உன் கூட இருக்கேன், என்கிட்டயே உண்மையை மறைக்க பார்க்குறியே. இந்த ராமு சாரதா குடும்பத்தை பற்றி ஏதோ ஒரு ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதானே துபாகூர் ஃபேமிலி ஏதோ தப்பு தண்டா நடந்திருக்கு, என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்னடா அது,
பாப்பா கிட்ட எக்கச்சக்கமான மாற்றம். ஏதோ ஒரு சிதம்பர ரகசியம் பாப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சதே நிறைய சில்லறை சம்பாரிச்சிடலாம். அதுவும் இந்த பெரியம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம்தான் பாப்பா கிட்ட இந்த மாற்றங்கள்லாம். அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுவும் என் மூலியமா தான் வெளிவர போகுது. சீனு, இந்த வீட்ல தான் நம்ம சித்தி அவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. அந்த துளசி மாடம் இருக்குல்ல, அதுக்கு டெய்லி அப்பா தண்ணி ஊத்தி பூஜை பண்ணுவாங்க. அதோ அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் சித்தி தையல் மிஷின் வச்சு துணி தைப்பாங்க. அந்த தையல் மிஷின் கூட நம்ம ஜானகி ஆண்டி கடனா கொடுத்து வாங்கினது. விடிய விடிய தச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம விஜய் அக்கா, கீதா எல்லாரும் கூட நான் இங்கதான் சுத்தி சுத்தி விளையாடுவேன். ஆமா, என்ன இதெல்லாம் தூக்கிட்டு வர? இதெல்லாம் என்ன ஆண்டி, துணி கொடுங்க துவைச்சிடுறேன். அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் தான் நம்ம கிருஷ்ணா அங்கிளும் பிரபாவதி ஆண்டியும் இருந்த ரூம். அந்த ரூம்ல ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கும். அதுல உக்காந்துக்கிட்டு பிரபாவதி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு சித்தியோட மனசை ரொம்ப நோகடிச்சிருக்கேன். இதுக்குதான் நான் அன்னைக்கு ஹாஸ்டல்ல சேரேன்னு சொன்னேன். இந்த மதம் வேணாம்னு சொன்னாங்க. நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொன்னது அந்த இடத்துல இருந்துதான். ஆத்துல அனாதையா வந்தவங்கள நான் வீட்டை கூட்டிட்டு வந்து வச்சேன். ஆனா இப்ப நானே அனாதை மாதிரி வீட்டை விட்டு போறேன். நான் இந்த வீட்டை விட்டு ஹாஸ்டலுக்கு போறேன், என்னை வந்து நீங்க பார்க்காதீங்கன்னு சொன்னது அந்த இடத்துல இருந்துதான். அம்மா சித்தின்னு என்னை பார்க்க ஹாஸ்டலுக்கு வராதீங்க, நான் அங்கேயாச்சும் நிம்மதியா இருப்பேன். சித்தி முதல்ல அழுது நான் அன்னைக்குதான் பார்த்தேன். சித்தி ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய இடத்துக்கு போனாங்க. இப்போ எல்லாம் போய் மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துட்டோம். வருத்தப்படாதாக்கா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம 2 பேரும் அம்மா கூட இருக்கோமே, இதே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சித்தியோட கஷ்டத்தை நான் முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன, நீ பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பணக்காரனாதான். ஏய் சீனு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்பா, நீ சீரியஸ் ஆயிட்ட? இல்லக்கா, சித்தி எனக்கு அம்மாவா கிடைச்சது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். மற்றபடி இந்த காசு பணம் போனதை பத்தி கூட நான் கவலைப்படல.
ஹாய் மீனுக்குட்டி. மார்னிங் அங்கிள். மார்னிங் சீனு. என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை, இப்போதான் கிருஷ்ணாவை பற்றி பேசிட்டு இருந்தோம். அவர் தான் அடிக்கடி மீன் குட்டின்னு கூப்பிடுவார். நீங்கள் அப்படி கூப்பிட்ட உடனே அவரே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன கிருஷ்ணாவை நினச்சிக்கோ. மார்னிங் மார்னிங் யோகி. என்ன ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப செலவு வச்சுட்டீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். உங்களை அவங்க பொண்ணா நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டியதான் செஞ்சுருக்காங்க. உங்கள் கூடயே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் பெரியாத ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. இவ்வளோ பிரச்சனைனால நானும் போய் பார்க்க முடியல. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் யோகி. போகலாம் மேடம். ஏய், என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை சித்தி, நம்ம நல்லா இருந்தப்போ நம்ம சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை. நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. மாதவன் இப்படி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சித்தி. சித்தி, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையா சித்தி? எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சா சித்தி? எல்லாமே போயிடுச்சா? அதுல யார் தெரியுறா? நான். அது ஒண்ணு மட்டும் போதாதா? நீ வேற எதையும் பார்க்காத, உன் முகத்தை பாரு. அதுல தன்னம்பிக்கை தெரியுது. மத்தவங்க முகத்துல அதை எதிர்பார்த்து பார்க்காத. இப்ப யாரும் உன் கூட இருக்கா? நீங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இந்த உலகத்தையே வாங்கிடலாம். See your face and face yourself. சத்யா, உன் புள்ள கண்ணா வந்துக்கிறான். என்னது கண்ணா வந்துக்கிறானா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஆடா பாவி பையா. டேய், கட்சியில அந்த பொண்ணை தாலி கட்டினே இட்டுன்னு வந்தீனியா? ஐயோ, என்ன காரியம்டா பண்ணி வச்சுக்கிற? ஐயோ, இந்த பாவி மனுஷன் எங்க போயினான்னு தெரியலையே. டேய், இது நல்லா இல்லடா, இது நல்லா இல்ல. இது பாரு, நீ வீட்டை விட்டு வெளில போ. உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன ரொம்ப எகிர்ற? இந்த ஏரியால வீடு பார்த்து வச்சது நானு. குடிக்கலன்னா புருஷனை கூட நீ இடத்த காலி பண்ணு. போடா, பெரிய பில்டிங் கட்டி வச்சுக்கிறாரு. வாடகை வீட்டில் தானே கொடுத்துனாங்கிறான். அம்மா தாய் மறுக்கண்ணு, அவசரப்பட்டுட்டியம்மா, அவசரப்பட்டுக்கினிய. எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்த்துவானி இந்த பாவி பையில நம்பி வந்துக்கினிய. எம்மா எம்மா, இது பன்னாட குடும்பம்மா, எது சொன்னாலும் திருந்தாதுமா. 6 மாசம் கழிச்சு இன்னொரு பொண்ணு ஈன்னு இழிச்சுக்கின்னு வந்தா அவ பின்னால ஓடிடுவாமா. இவன் அப்ப முத்திதாம்மா இவனுக்கு. ஏன் புள்ளதான் இல்லைன்னு சொல்லல, இந்த நாதோரிய நம்பி வந்துக்கினியம்மா. இல்லம்மா, நீங்க அழாதீங்கம்மா. நான் அவரை திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வருவேம்மா. அழாதீங்க. இந்த பாவியை உன்னால திருத்தவே முடியாது தாயே. உன்னால இந்த இடத்துல வாழ முடியாது கண்ணு. அம்மாடி, நீ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ. உங்க அம்மா கூட அன்னைக்கு இங்க வந்திருந்தாங்க. அவங்க கால் வைக்க இந்த இடம் தகுதியாக மாடி ராசாத்தி. அம்மாடி, குழைய துருவி விட்டா தண்ணியா கொட்டும். அப்படியெல்லாம் சொகுசா வாழ்ந்துக்கினவனி. இங்க பாத்தியா, இப்படி குப்பை கொசு ஒன்று கொடுத்துடும். கையை கால கூட ஒழுங்கா நீட்ட முடியாது. இந்த இடத்துல எப்படி கண்ணு உன்னால குடும்பம் நடத்த முடியும்? அம்மாடி தாய், மறுக்கண் மயக்கத்துல இந்த பன்னாடு பின்னாடி வந்துக்கின. பெத்தவங்க வயிற்று ஒண்ணு சும்மா விடாது கண்ணு. சாரதாமாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். அந்த மவராசி முகத்தை இப்பதான் நேரம் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனி, ஏசி ரூமுக்குள்ளேயே வாழ்ந்தவன் இந்த பாவி பின்னாடி வந்துக்கினிய தாயே. இங்க ஒன்னால வாழ முடியாதுமா. அம்மா, அவர் எனக்கு தாலி கட்டிட்டாரு. இனிமே நான் எங்க போவேன் சொல்லுங்க?
அடச்சி சும்மா நிறுத்தலி. என்னடி பெருசா தாலி கட்டிக்கினா அந்த தாலியை கட்டி அவன் மூஞ்சில கடாசி விட்டாரு. இல்லைன்னா அம்மா கழுத்துல போட்டு விட்டுடு. அம்மடி நீ பெரிய இடத்தை சேர்ந்த பொண்ணு, உன்னால இந்த இடத்துல வாழ முடியாதுமா. அம்மாடி பெத்தவங்க வைத்தறிச்சல பட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியாது கண்ணு. நீ காதல் மயக்கத்துல இவன் பின்னாடி வந்துக்கிற. யாராவது நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவனை கண்ணாலம் கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு தாயே. சொன்னா கேளுமா. இல்லம்மா அம்மாடி சொன்னா கேளுமா. வேண்டாமா சொன்ன. ஏன் இப்படி வந்தது வராதமா எழுதுனுக்குற? போ நடந்து போ உள்ளபடி. வந்துக்கிடுங்க. இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் இருங்க, நான் வந்துடுறேன். இதான் ஜமீன், செங்கோட்டை ஜமீன் சொல்லுவேன்ல, பாத்துக்க. எப்படி? ஆமா, உங்க செங்கோட்டை ஜமீன் தெரியும். ஐயா வா. நல்லா இரு. சிரிச்சுக்கின்னு வையா. நீ நல்லா இருமா. அம்மாடி வலது காலை எடுத்து வச்சுக்கின்னு உள்ள போ. போ. இந்த பேர் ராத்திரிக்கு உன் புருஷன் இந்த பக்கம் வர வேணான்னு சொல்லு. இன்னைக்கு ராத்திரி யாரும் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. ஆலயம்மா தாயே, தெரியாம இந்த பிள்ளை தப்பு பண்ணிடுச்சு. அவனுக்கு எந்த குறையும் இல்லாம காப்பாத்துமா. நான் உனக்கு பால் அபிஷேகம் பண்றேன். அம்மா முண்டக்கண்ணி அம்மா, அறியாம புத்தி தெரியாம இப்படி நடந்து போச்சு. இனிமே என் மகனுக்கு எந்த குறையும் வைக்க வேண்டாம். ஆடி மாசம் உனக்கு கூட தாயே. நீ சாகும்போதும் என்னை நிம்மதியா இருக்க விடலையே. குழந்தை ஊனம்னு தெரிஞ்ச உடனே கழுத்தை நெரிச்சு கொல்ல வேண்டியதானே. குழந்தைய மாத்தி உயிரை எழுதி வச்சு ஏன் இப்படி ஏன் உயிரை வாங்குற? நீ இருக்கும்போது என்னை தொல்லை பண்ண, செத்ததுக்கு அப்புறமா தொல்லை பண்ணணும்? உயிர் யார் யார்கிட்ட இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமோ? சாரதாக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், பிரசாத் என் பையன்தான். அவனை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவனை யாராவது என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா சாகடிச்சிருவேன் பிரசாத்த. அம்மா நான் போயிட்டு வரேன். பிருந்தா ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னம்மா? பிருந்தா, சாகும்போது உயில் எழுதி வைக்கிறாங்களே, அது உண்மையா இருக்குமா? ஆமா, நீ ஏன் கேக்குற? அத பொய்ன்னு நிரூபிக்க முடியாதா? சாகும்போது உண்மையதான் சொல்லுவாங்கன்னு எல்லாரும் நம்புவாங்க. கோர்ட்டும் அதை ஏத்துக்கும். சரி, நீ போ. நான் பாப்பா முந்தி மாதிரி உங்கள்கிட்ட கலகலப்பையே காணுமே. உம்மன் டல்லா இருக்க, வெளியே வர மாட்டேற, வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்க. என்ன விஷயம்? ஒன்னு அந்த மஞ்சள் ஃபைல் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபைல் என்ன இருக்கு கூட என்கிட்ட? இந்த ஃபைலை நீ தொடக்கூடாது. தொடக்கூடாதா? சரி, நான் தொடல, நீயே வச்சுக்க. இந்த ஃபைலை நீ எங்க வைப்ப எனக்கு தெரியாது. பெட்ரூம்ல சேஃப்டி லாக்கர்ல வைப்ப. நீ இல்லாத போது உனக்கு தெரியாம அந்த சாவி எடுத்து உன் ரூமை திறந்து அந்த சேஃப்டி லாக்கரை திறந்து அந்த ஃபைலை எடுத்து நான் படிச்சிருவேனே. இனிமே என் ரூம் பக்கம் வந்த இன்னொரு காலை உடைச்சிருவேன். இந்த ஃபைலை எடுத்த உன்னை சாகடிச்சிருவேன். தலை
என்னடா இது, பல வருஷமா அடிக்காத பாப்பா இப்ப திடீர்னு நம்மள அடிச்சிருக்கு. கேவலம் மஞ்சள் ஃபைல் தொட்டவனு அடிக்குதுன்னா அந்த ஃபைல் என்ன பெரிய மஞ்சள் பை ரகசியமா? அதை கண்டுபிடிக்கிறேன். டேய் வேல்மணி, அந்த ஃபைல்ல என்ன இருக்கு நீ பாக்குற? விடமாட்டேன். மிஸ்டர் வேலுமணி, என்ன தனியா நின்று புலம்பிட்டு இருக்கீங்க? பாரு மாப்பிள்ள, பாப்பா நடிச்சிட்டு போகுது. ஆமா, அம்மாவோட வாயை கிளறி இருப்பீங்க, அதான் அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு மாப்பிள்ள, எப்ப பார்த்தாலும் மஞ்சள் ஃபைல் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. அது என்னடா அது? பாப்பா ரகசியம் உயிர் எழுதி வச்சிருக்கா, யார் யார் மேல எந்தெந்த சொத்து எழுதி இருக்கு, நமக்கு ஏதாவது சைடு எழுதி வச்சிருக்கா பார்க்கலான்னு கேட்டேன். டப்பாவில் அடிச்சு மாப்பிள்ள. என்ன மாமா இது, நீங்களா புரிஞ்சுக்க வேண்டாமா? 3 நாளைக்கு முன்னாடி சாரதாவை பார்த்தப்போ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இந்த கம்பெனியை உங்ககிட்டேருந்து 3 மாசத்துக்குள்ள புடுங்கனா இல்லையா பாருன்னு வார்ன் பண்ணாங்க இல்லையா? அதை நினைச்சிட்டு அம்மா அப்செட்டா இருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்க வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. பார்த்து நடந்துக்கங்க. இல்லையே, இது காரணமா இருக்காத. பாப்பா நான் தூக்கி வளர்த்த கழுத நம்மள இந்த மஞ்சள் பையில தொடக்கூடாதுன்னா அதுல ஏதோ ஒரு அந்தரங்கம் இருக்கு. ஒரு டூப்ளிகேட் சாவி செய்யறேன், அந்த சேஃப்டி லாக்கரை திறந்த ஃபைலை படிக்கிறேன், என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், வச்சுக்கிறேன். உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.